எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், டவுட் இருக்கும். அது எப்படி அழகாக கட்டுறது அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கும். அதுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்எஸ் ஸ்டீல் ஒர்க்குடைய டிசைன் எப்படி இருக்குது, அதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 20x30 லேண்ட் சைஸில் ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸாக கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு எந்த பக்கம் பார்த்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய எலிவேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டீசெண்டாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த வீட்டுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. இது 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று கிரே கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் எலிவேஷன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3D டிசைனில் ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பில்டிங்குடைய டாப்பில் பெர்கோலா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே இந்த வீட்டுக்கு ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் இருக்குது. நார்மல் கேட்டு போகிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கேட்டு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட்டுடைய டிசைன் அப்புறம் இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1600 ரூபா. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, என்னென்ன சைஸில் ரூம்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதோட இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா தான் இருக்குது. பெருசாக பார்க்கிங் ஏரியா இல்லை, கார்லாம் நிறுத்த முடியாது, பைக்கு தான் நிறுத்தலாம். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே சிட் அவுட் ஏரியாவும் இருக்குது. அதோட மேலே போகிறதுக்கு படிக்கட்டும் இருக்குது. படிக்கட்டுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீலில் அவங்க ரெயிலிங் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பேசிக் மாடல் தான். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 550 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் படிக்கட்டு, அப்புறம் சிட் அவுட் ஏரியா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் போட்டிருக்கிறாங்க. இப்போது மெயின் டோர் டிசைனை பார்த்தீங்கன்னா விநாயகர் ஸ்டாச்சு வச்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயுமே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட்டு மாதிரி போடாமல் வுட்லேயே சென்டரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரில் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதுக்குமே ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு மெயின் டோர் இருக்கும். மெயின் டோரையும் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். மெயின் டோருக்கு பக்கத்தில் 2 சைடும் ஒரு கிளாஸில் சின்னதாக ஜன்னல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக லுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டோரோட லுக்கு நல்லாவே இருக்குது. அப்படியே அந்த மெயின் டோருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சின்ன ஏரியாவில் இவ்வளோ பெரிய ஹாலா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 அடி அகலம், அதுக்கப்புறம் நீளம் பார்த்தீங்கன்னா 18 அடி. அந்த 18 அடிக்குள்ளேயே தான் இந்த படிக்கட்டு எல்லாமே வருது. அப்புறம் டிவி யூனிட் இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூமுக்கான ஒரு கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே சிமெண்ட்டில் பண்ணி உள்ள டைல்ஸு அப்புறம் கிரானைட்டு இதெல்லாம் வச்சு அழகுபடுத்தியிருக்கிறாங்க. அழகாக ஒரு தொங்குற மாதிரியான ஒரு விநாயகர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் பூஜா ரூமுக்கு ஒட்டின மாதிரியே ஒரு வால் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி எதுவும் இல்லை, சிமெண்ட்லேயே பண்ண ஒர்க்கு தான். அந்த மாதிரியே டிசைன் பண்ணி அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு பெயிண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கும்போது அது ஒரு டிசைன் வேறு மாதிரி இருக்குது. அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி 3D ஸ்டோனில் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைல்ஸை யூஸ் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இன்னும் இந்த வீட்டுக்கு அழகு சேர்க்கறதுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் ஒரு அழகான லைட்டு போட்டிருக்கிறாங்க. சுற்றியுமே ஃபால் சீலிங்கில் லைட்டிங் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது இந்த வீடு வேறு மாதிரி அழகாகவே இருக்குது. இந்த வீட்டுடைய ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேர் கேஸு இன்னுமே இந்த வீட்டுக்கு ஒரு அழகை சேர்க்குது. இந்த வீடு டியூப்ளக்ஸ் ஹவுஸ் மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் வெளியிலையும் படிக்கட்டு வச்சுருக்கிறாங்க மாடிக்கு போகிறதுக்கு. இப்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய படிக்கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ்டு டைப்பில் வச்சுருக்கிறாங்க. அதாவது பெண்டான மாதிரி. அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பெண்டட் கிளாஸ் தான். எல்லா கிளாஸுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் கிடையாது, பெண்ட் பண்ண கிளாஸ். இப்போ அதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெண்டுக்கும் அப்புறம் அந்த லுக்குக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி கிளாஸ் பண்ணியிருக்கிறதால இதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3500 ரூபா. இப்போது இந்த பெண்டு கிளாஸ் அப்படின்றதாலேயே அதனுடைய ரேட் வந்து அதிகமாகுது. ஒருவேளை இந்த மாடல் உங்களுக்கு வேணும் ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நீங்கள் வாங்கி தனியாக கொடுத்துட்டிங்கன்னா
இந்த படிக்கட்டுடைய சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அது ஸ்கொயர் ஃபீட் இல்லை, அதாவது ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு 800 ரூபா. அந்த படிக்கட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை ஒரு டிவி ஷோகேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிவி ஷோகேஸுமே பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் கிடையாது, ஏற்கனவே சிமெண்ட் கான்கிரீட்டில் பண்ணது. அதை வந்து அந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணி அது வந்து வுட் ஒர்க் மாதிரியே ஒரு டிஸ்பிளேயில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கிச்சன் இருக்குது, ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்குறாங்க. ஹாலிலேருந்து பார்க்கும்போது கிச்சன் தெரியும். அந்த கிச்சனுடைய ஃப்ரண்ட்டில் ஒரு அழகான ஆர்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அதில் லைட்டிங் எல்லாம் கொடுத்து ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த கிச்சன் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு டைப்லேயே டோர் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாடலர் கிச்சன் லுக்கு வந்து ரொம்பவே ராயலாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு லுக் இருக்கிறதால. நார்மலாக ப்ளைவுட் யூஸ் பண்ணும்பொழுது வேறு மாதிரியான லுக் இருக்கும், அது மேலே மைக்கா ஷீட் ஓட்டும்போது அது வேறு ஒரு லுக்கு கொடுக்கும். அதை விட இது வந்து ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம், வுட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதால. மேலே இருக்கக்கூடிய மெயின் டோர் மட்டும்தான் வுட்டாக இருக்கே தவிர உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்க ரெடிமேடாகவே ஸ்லாப்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, டோர் மட்டும் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ட்ராஸ் எல்லாம் போடக்கூடிய இடங்களில் மட்டும் ட்ராவெலாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதில் ட்ரேலாம் வச்சுருக்காங்க. கிச்சன் மேடைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கபோர்டு ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளேயுமே ப்ளைவுட்டை யூஸ் பண்ணி செல்ஃப்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக இந்த கபோர்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் விண்டோவும் இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் சிம்னியும் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த கிச்சனுடைய லுக்கு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மெயின் டோருக்கு நேராக ஒரு சின்ன ஏரியா இருக்குது. அதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தான் இருக்கும், 3க்கு 3 தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி பண்ணி மாடர்னாக அழகாக ஒரு லுக்கு கொடுக்குற மாதிரி அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு டோர், இந்த சைடு ஒரு டோர். இந்த சைடு லெஃப்ட்டில் இருக்கக்கூடியது ஒரு பாத்ரூம், காமன் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பாத்ரூமுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 அடி தான் அகலம், நீளம் பார்த்திங்கன்னா 8 அடி. இப்போ இந்த பாத்ரூமுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு பின்னாடி ஒரு ஓடிஎஸ் கேப் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஏரியாவில் வெளிச்சத்துக்கு நம்ம ஓடிஎஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஓடிஎஸ்ஸை எப்படி அழகாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த வீட்டில் ஓடிஎஸ் அழகாக யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே ஓடிஎஸ்க்கு ஆப்போசிட்டில் உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை அழகாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓடிஎஸ் ஏரியாவை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனேஜ் பைப் போகிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கீழே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. இப்போ மேலே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அந்த மூலையில் ஒரு கேப் வருது. அந்த கேப்பை யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஸ்டாச்சு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது இன்னுமே வீட்டுடைய அழகை அதிகப்படுத்துது. அதில் வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹை சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்புறம் லைட்டிங் ஒர்க்கு, இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அந்த லைட்டிங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடிஎஸ் கேப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாலை க்ளோஸ் பண்ணாமல் ஒரு கிளாஸ் போட்டு மூடியிருக்கிறாங்க. அது வெளிச்சம் இன்னும் வீட்டுக்குள்ளே அதிகமாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டியூப்ளக்ஸ் ஹவுஸாக கட்டும்பொழுது படிக்கட்டு வீட்டுக்குள்ளேயே வர்றதால அந்த சைடு வால் எல்லாத்தையுமே நீங்கள் அழகுபடுத்துறதுக்காக என்ன மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் அழகாக அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வெளியே படிக்கட்டு வைக்கும்பொழுது அந்த சைடு வாலை நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூம் இருக்குது. கீழே கிச்சன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9. அந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 ஜன்னல் இருக்குது இந்த ரூமில். அந்த ரூமுடைய ஒரு கார்னரில் ஒரு காலம் வருது. அதில் வந்து 6 இன்ச்சு வால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த காலம் வந்து முழுசாக மறையலை. அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கபோர்டு ஒர்க் மாதிரி பண்ணி முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு கண்ணாடி வச்சு அதை நம்ம
மேக்கப் பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொரு ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேக்ரவுண்டில் டெக்ஸ்டர்ட் பெயிண்டிங் தான் பொதுவாக பண்ணுவாங்க. இவங்க அந்த டைல்ஸையே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூமோடைய லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலே லாஃப்ட்லேயுமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். இந்த ரூம்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி அகலம் 7 அடி நீளம். இந்த பாத்ரூமுடைய டைல்ஸ் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஃப்ளோரிங் எப்படி கிரானைட்டில் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி கிரானைட் லுக்கில் இருக்கக்கூடிய டைல்ஸையே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி காம்பினேஷனை யூஸ் பண்ணும்பொழுது இந்த வீட்டுடைய சைஸ் தெரியாமல் இந்த வீட்டுடைய இன்னர் வீடியோவை மட்டும் பார்க்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய வீடாக இருக்குமோ அப்படின்னு எல்லாரையும் தோண வைக்கும். அந்த ரூமில் இருந்து வெளியே வந்து ஆப்போசிட்டில் போனோம்னா இன்னொரு ரூம் இருக்குது. அதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 அடி அகலம் 14 அடி நீளம். இந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 சைடு ஜன்னல் இருக்குது. இந்த ரூமுடைய டிசைன் ஃபுல்லாகவே பிங்க் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லையும், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பிங்க் கலர்லையும், ஃபால் சீலிங்கில் லைட்டிங் ஒர்க்கு அழகாகவே பண்ணியிருக்காங்க. அந்த கபோர்டு ஒர்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸை அழகான வாஷ் பேஷன் ஏரியாவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூம்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 அடி அகலம், அதோட 8 அடி நீளம். இந்த பாத்ரூமை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அது அவ்வளோவா தெரியாது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். கிளாஸ் போட்டு குளிக்கிறதுக்கான ஒரு போர்ஷனை தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போது அங்கேருந்து வெளியே வந்து மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டீல் டோர் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டீல் டோர் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா மேல் மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு இருக்கும். அதாவது பார்க்கிங் ஏரியாவில் ஒரு படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, வெளியேருந்து வர்றவங்க உள்ளே வர்றதுக்கு அந்த படிக்கட்டை யூஸ் பண்ணலாம். இந்த டோர் வழியாக நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உள்ளேயும் வர முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் வெளியே வந்து மொட்டை மாடிக்கு போக முடியும். இப்போ நீங்கள் அந்த படிக்கட்டில் ஏறி போனீங்கன்னா அங்கேயுமே ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு காலம் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு ஐடியாவில் சொல்லியிருப்போம். அந்த காலம் இருக்கிற ஏரியா மேலே ஒரு டேபிள் போட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க. மேலே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த என்ட்ரன்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெர்கோலா டிசைன் இருக்குது. கொஞ்சம் ஏரியாவுக்கு ஷீட்டு போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் ஏரியாவும் ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்குது. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஓடிஎஸ் கேப் இருக்கக்கூடிய ஏரியாவை பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்எஸ்டில் ஒர்க் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நம்ம சேனலை பார்த்துட்டு பண்ணுறீங்க, நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் இல்லை ஃபாலோவராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டு இந்த ரேட்லேருந்து கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி. ஒரு புது வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு பழைய வீட்டுக்கு ரீபெயிண்டிங் பண்ணுறீங்களோ அதில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டிய எல்லா ப்ரொசீஜரையும் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது புது வீட்டுக்கு ஸ்டார்டிங்கில் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். எத்தனை கோட்டு பட்டி பார்க்கணும், எத்தனை கோட்டு பெயிண்ட் அடிக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜரில் அவங்க பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ரேட்டு வாங்குவாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் கிடைக்கும்.